வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கும் போராட்டங்களில் மிகவும் வலிமையானது பணியிடத்தில் ஏற்படும் அவமானங்கள். இவை நம் தற்பெருமையை சிதைப்பது போல தோன்றினாலும் உண்மையில் இவை நம் ஆத்மாவிற்கு விடப்படும் ஒரு அழைப்பு. நாம் தவறான திசையில் பயணிக்கிறோம் என்பதையும், நமக்கான உண்மையான பலம் மற்றும் கடமையான சுவதர்மம் வேறு எங்கோ ஒளிந்திருக்கிறது என்பதையும் உணர்த்த கடவுள் பயன்படுத்தும் ஒரு கருவியே இந்த தருணங்கள். உங்களை காயப்படுத்துவது கடவுளின் நோக்கம் அல்ல, உங்களை சரியான பாதையில் வழிநடத்துவதே அவர் திட்டம். 1. உங்கள் உண்மையான அடையாளத்தை சுவதர்மம் கண்டறிய நாம் பெரும்பாலும் பாதுகாப்பிற்காகவோ அல்லது சமூக அழுத்தத்திற்காகவோ நமக்கு தகுதியற்ற இடங்களில் பணியாற்றிக் கொண்டிருப்போம். மாற்றம். ஒரு இடத்தில் நீங்கள் அவமானப்படும் போது அந்த இடம் உங்களுக்கு சொந்தமானதல்ல என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். தேடல். இந்த வழிதான் நான் யார், நான் எதற்காக பிறந்தேன் என்ற தேடலை உருவாக்குகிறது. அந்த தேடலின் முடிவில் உங்கள் உண்மையான பலம், ஸ்வதர்மம் வெளிப்படும். 2. உங்கள் திறமையை வருமானமாக மாற்ற மற்றொருவரிடம் பணிபுரிந்து கொண்டிருக்கும் வரை உங்கள் முழு திறமையும் வெளிப்படாமல் போகலாம். உந்துதல். ஒரு நிறுவனத்தில் அடிமையாக இருப்பதை விட உங்கள் தனிப்பட்ட திறமையை வைத்து எப்படி பணம் ஈட்டுவது என்ற சிந்தனையை அந்த அவமானம் தூண்டுகிறது. சுயசார்பு. உங்களை காயப்படுத்திய அதே திறமைதான் எதிர்காலத்தில் உங்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தையும் கௌரவத்தையும் பெற்றுத்தரும். 3. உங்களை செதுக்கும் நெருப்பு தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாகும். அதுபோலவே சில கசப்பான அனுபவங்கள் உங்களை மனதளவில் உறுதிப்படுத்தும். திறமை வெளிப்பாடு. உங்கள் திறமையை உலகம் அங்கீகரிக்கவில்லை என நீங்கள் வருந்தும் போது அந்த வழியே உங்களை இன்னும் கடுமையாக உழைக்கச் செய்து உங்கள் திறமையை உலகமே வியக்கும் வண்ணம் வெளிப்படுத்த உதவும். 4. தவறான இடத்திலிருந்து உங்களை வெளியேற்ற கடவுள் சில நேரங்களில் கதவுகளை மூடுவதில்லை, அவற்றை இடித்து தள்ளுகிறார். உங்களுக்கு மிகவும் தகுதியான உன்னதமான ஒரு இடம் காத்திருக்கும் போது நீங்கள் ஒரு சாதாரண இடத்தில் ஒட்டி கொண்டிருந்தால் அங்கிருந்து உங்களை நகர்த்தவே இத்தகைய சங்கடமான சூழல்கள் உருவாகின்றன. 5வது, உங்கள் தகுதியை நீங்களே உணர்வதற்கு செல்ஃப் வொர்த் வெர்சஸ் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். நாம் பெரும்பாலும் மற்றவர்களின் பாராட்டுக்காகவே உழைக்கிறோம். அங்கீகாரம் கிடைக்காத போது உடைந்து போகிறோம். காரணம், மற்றவர்கள் உங்களை அவமதிக்கும் போது என் மதிப்பு மற்றவர்கள் கொடுக்கும் மரியாதையில் இல்லை, என் திறமையில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். மாற்றம். இது உங்களை வெளியுலக பாராட்டுகளை தேடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் உண்மையான திறமையை வளர்க்க தூண்டுகிறது. 6. புதிய வாய்ப்புகளுக்கான கதவை திறக்க ப்ரிப்பரேஷன் ஃபார் அ ஹையர் பர்பஸ். நீங்கள் இப்போது இருக்கும் இடம் உங்கள் முழு திறமைக்கும் மிகச்சிறியதாக இருக்கலாம். காரணம், ஒரு பெரிய விருட்சமாக வளர வேண்டிய விதை ஒரு சிறிய தொட்டிக்குள் இருந்தால் அதன் வளர்ச்சி தடைபடும். அந்த தொட்டியை உடைப்பது போன்றதுதான் இந்த அவமானங்கள். மாற்றம். இந்த நெருக்கடி உங்களை வேறு வழியில்லாமல் புதிய முயற்சிகளை எடுக்க வைக்கும். அந்த புதிய முயற்சிதான் உங்களை ஒரு வெற்றியாளராகவோ அல்லது ஒரு தொழிலதிபராகவோ மாற்றும் திருப்பு முனையாக அமையும். எனவே பணியிடத்தில் நீங்கள் சந்திக்கும் அவமானங்கள் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, உங்கள் உண்மையான பாதையை உங்களுக்கு காட்டுவதற்காக என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் கதவுகளை அடைப்பது உங்களை சிறைபிடிக்கல்ல, சிறந்த கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கிறது என்பதை உணர்த்தவே. லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள், ஷேர் செய்து மற்றவர்களுக்கும் நம்பிக்கையூட்டுங்கள்.